எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு அருமையான அறுவடைங்க. அந்த அறுவடையை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த பதிவு. என் மாடி தோட்டத்தில் என் வீட்டுக்கு தேவைக்காக ஓரளவுக்கு காய்கறிகளை வளர்த்து வரேங்க. வாரத்தில் ஒரு 2 வாட்டி நான் காய்களை பறிச்சிருவேன். நான் பறித்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா என் வீட்டு தேவைக்கு போகவே மிச்சம் நிறைய காய்கறிகள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கண்டிப்பாக இந்த காய்கறிகளை நான் ஷேர் பண்ணிவிடுவேன். மாடி தோட்ட செடிகளுக்கு நான் இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன். மீன் அமிலம் கொடுப்பேங்க. பஞ்சகாவியம் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அதை வாங்கினதே கிடையாது. பஞ்சகாவியத்துக்கு பதிலாக நான் வேறு உரத்தை தயார் பண்ணி என் செடிக்கு கொடுப்பேங்க. அது என்ன உரன்றது அடுத்த பதிவில் வரும், கண்டிப்பாக அதை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேங்க. காய்கறிகளை நல்லா கம்போஸ்ட்டாக ஆக்கி செடிகளுக்கு கொடுப்பேன். இல்லைன்னா காய்கறி கழிவுகளை அரைச்சி அதை தண்ணியில் புளிக்க வச்சு அதை கொண்டு வந்து என் செடிகளுக்கு கொடுத்துருவேங்க. இந்த காய்கறி செடிகள் நல்லா வேர் தாங்கக்கூடிய செடிகளாக இருந்தால் காய்கறி கழிவுகளை டைரெக்டாக கொண்டு வந்து வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி மண்ணை நோண்டி புதைச்சி விட்டுருவேங்க. அதை மக்கி செடிக்கு உரமாகிடும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கொடி காய்கறிகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. கொடி காய்கறிகளுக்கு டைரெக்டாக நீங்கள் காய்கறி கழிவுகளை கொடுத்தீங்கன்னா அந்த செடியை வந்து வேரழுகள் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்படி கொடுக்காதீங்க. கத்திரிக்காய் செடிக்கெலாம் நான் வந்து காய்கறி கழிவுகளை அதோட வேர்லேருந்து கொஞ்சம் தள்ளி பள்ளம் நோண்டி புதைச்சி விட்ருவேங்க. அது அழகாக மக்கி செடிகளுக்கு ஒரு நல்ல உரமாக மாறிடும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி எல்லாத்துக்குமே நான் அந்த மாதிரி தாங்க உரங்கள் கொடுத்துருக்கேன். மாட்டு சாணம் எரு கண்டிப்பாக கொடுப்பேங்க எங்கள் மாடித்தோட்ட காய்கறி செடிகளுக்கு. மாதத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஒரு 2-3 பை எடுத்துகிட்டு போய் அது பை ஃபுல்லாக அந்த மாட்டு சாணத்தை கொண்டு வந்துடுவேங்க. அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அதை எப்படியாவது மக்க வச்சு அது என்னென்ன செய்ய முடியுமோ, அதில் என்னென்ன உரங்கள் செய்ய முடியுமோ அந்த உரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு என் செடிகளுக்கு நான் கொடுத்துருவேங்க. இப்படி கொடுக்கறதுனால தான் என் செடிக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு காய்களை கொடுக்குது. ஆஹா ஓஹோன்னு காய்க்கலனா கூட என் தேவைக்கு எனக்கு காய்க்குதுங்க. அதுவே போதும். ஏன்னா வீட்டு தேவைக்கு இவ்வளோ காய்கறிகள் கொடுக்கும்போது அதுவே நமக்கு தாராளம் தானுங்க. எந்த ஒரு செயற்கை உரங்களும் நம்ம கொடுக்கணுன்ற அவசியமும் இல்லை. தண்ணி பார்த்திங்கன்னா தினமும் 2 வேளை விட்டுருவேங்க. வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா 2 வேளை விட்டுருவேன். மழை காலங்களில் தண்ணியே கொடுக்க மாட்டேங்க. இப்போ பனிக்காலத்தில் தினமும் 1 வேளை கொடுத்துருவேங்க. இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து செடிகளுக்கு தண்ணியை நீங்கள் கொடுத்துடலாம். என் மாடி தோட்டத்துக்கும் நான் தண்ணி அப்படி தான் கொடுப்பேன். இப்போ தொடர்ந்து கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால காலையில் தண்ணி கொடுக்கும்போதே நல்லா குளிர விட்டுருவாங்க. ஹோல்ஸ் பைப் வச்சு தண்ணியை விட்டோம்னா செடிக்கு நல்லா நனைஞ்சிரும். அப்படி விடும்போது ஒரு நாளைக்கு 1 வாட்டி விட்டாலே போதுங்க. சித்திரை பிறந்துருச்சுன்னா நீங்கள் 2 தடவை கண்டிப்பாக செடிகளுக்கு தண்ணியை கொடுங்க. அதேமாதிரி வெயிலை தாங்கி வரக்கூடிய மாதிரி செடிகளை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள்கிட்ட தேங்காய் சரட்டெல்லாம் இருந்ததுன்னா அந்த மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுருங்க. நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது அந்த தேங்காய் சரட்டை வந்து தண்ணியை சேமித்து வச்சு உங்கள் காய்கறி செடிகளுக்கு கொடுக்கும். அப்போ மதிய வேளையில் நீங்கள் மாடிக்கு வந்தாலும் அந்த செடி பார்த்திங்கன்னா வாடாமல் இருக்குங்க. என் மாடி தோட்டத்தில் முக்கால்வாசி செடியை நான் அப்படி தான் வச்சுருக்கேங்க. அதாவது பெரிய செடியாக இருந்தாலும் சரி, சின்ன செடிகளாக இருந்தாலும் சரி, எல்லா செடிகளும் நான் அப்படி தான் இது வரைக்கும் நான் வந்து நடவு பண்ணியிருக்கேன். கொட்டாங்குச்சி இல்லாத நான் செடிகளை நடவு பண்ணதே கிடையாதுங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்து சாயந்தரம் தண்ணி கொடுக்கலான்னு மாடிக்கு போனால் கூட செடிகள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்கி நிற்குங்க. அதனால் நீங்கள் அந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் சரட்டையை வச்சு மண்கலவை தயாரித்து செடிகளை எப்படி நடவு பண்ணுறதுன்னு என் சேனலில் வீடியோஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயன்பெறுங்க. நீங்கள் வீட்டுக்கு சமைக்க மீன் வாங்கினீங்கன்னா அந்த மீன் கழுவுன தண்ணியெல்லாம் செடிகளுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அந்த மீன் கழிவுகளை செடியிலேருந்து ஓரமாக நீங்கள் அதை பள்ளம் நோண்டி புதைச்சி வச்சுருங்க. அது மேலே ஒரு கல்லை தூக்கி வச்சுருங்க. அப்போ தான் அது பூனெல்லாம் நோண்டாது. இந்த மாதிரி நம்ம இயற்கை உரங்களை கொடுத்தாலே நம்ம இந்த மாதிரி ஒரு அறுவடை எடுக்கலாங்க. என் மாடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்கு. இதே மாதிரி வாரத்தில் 2 வாட்டி நான் எடுத்துருவேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.